அனைவருக்கும் வணக்கம். இன்றைய வகுப்பு இந்திய ஆட்சியாளர் வரலாற்று அரசியல் வரலாற்று பின்னணி பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அதில் இன்றைய வகுப்பு இந்திய சிப்பாய் கிளர்ச்சி. நம்ம ஆல்ரெடி கிளாஸஸில் என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்திய அரசியலமைப்பு உருவான கதை, இந்திய குடியரசுத் தலைவர்களோட பட்டியல் ஷார்ட்கட்ஸ் அண்ட் இந்திய அரசியல் வரலாற்று பின்னணியை வந்து ஃபர்ஸ்ட் ஆங்கிலேயர்கள் வருகை, அவங்க போட்ட ஒழுங்குமுறை சட்டம், அடுத்து திருத்த சட்டம், அடுத்து பிரிட்டிஷ் இந்தியா சட்டம், பட்டய சட்டங்கள், மொத்தம் 5 சட்டங்கள் 1786, 1793, 1813, 1833, 1853. இது எல்லாமே நம்ம ரீகால் பண்ணி ரொம்ப கிளியராக அழகாக ஃபுல் நோட்ஸோடு அழகாக நம்ம பார்த்துருப்போம். ஸோ இந்த வீடியோஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, பார்க்காதவங்க எல்லாரும் போய் கண்டிப்பாக பாருங்கள். இதிலேருந்து பார்த்துட்டு வந்தீங்கன்னா நம்ம மனப்பாடமே பண்ணலாம். அழகாக நீங்கள் எப்படி கொஸ்டின் உங்களுக்கு கேட்டாலும் நீங்கள் ஆன்சர் பண்ணிடுவீங்க. ஓகே, ஆக்சுவலாக இந்த ஆர்டருக்கு அப்புறம் நம்ம பார்க்க வேண்டிய நெக்ஸ்ட் சட்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்திய அரசு சட்டம் 1858. ஆக்சுவலாக இந்த ஆர்டர் படி நம்ம பார்க்கணும்னா இந்திய அரசு சட்டம் 1858 தான் பார்க்கணும். ஆனால் ஏன் நம்ம சிப்பாய் கிளர்ச்சி பார்க்குறோம் அப்படின்னா, அந்த சிப்பாய் கிளர்ச்சிக்கு பிறகு தான் இந்த சட்டமே உருவாகியிருக்கும். அதனால அந்த சிப்பாய் கிளர்ச்சி பார்த்துக்கிட்டோம்னா நம்மளுக்கு இந்த சட்டம் உருவாகிறது ஈஸியாக புரியும். அது மட்டும் இல்லாமல் அந்த சிப்பாய் கிளர்ச்சி இந்திய தேசிய இயக்கத்திலையும் உபயோகப்படும். அதனால நீங்கள் இந்த சிப்பாய் கிளர்ச்சியை கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, நிறைய பேர் பிடிஎஃப் கேட்டுட்டு இருக்கீங்க. சிம்பிளாக சொல்லணும்னா, எங்கள் வீட்டில் நம்மளோட ஃபேமிலி சுச்சுவேஷன்ஸில் நான் இந்த எல்லா வீடியோலாம் ஃபஸ்ட்டு ரைட் பண்ணி நோட்ஸ் எடுத்து அண்ட் எடிட் பண்ணி எனக்கு போடுறதுக்கே டைம் கரெக்டாக இருக்குது. நான் இப்போ தனியாக பிடிஎஃப்னு ரெடி பண்ண முடியல என்னால். அதனால் வந்து மேக்ஸிமம் நான் பார்த்துட்டேன். நான் உங்களுக்கு டைட்டிலாக கொடுக்குறேன் பார்த்தீங்களா, அந்த டைட்டில் எல்லாமே நான் கூகுள் சர்ச் பண்ணி பார்த்தேன். அந்த டைட்டிலை நீங்கள் அப்படியே போய் டைப் பண்ணிங்கனாலே நிறைய நோட்ஸ் பிடிஎஃப் அவைலபிளாக இருக்குது கூகுளில். நிறையா ஒரு இன்ஸ்டியூட் ஆகட்டும், சென்டர்ஸ் ஆகட்டும், நிறைய பேர் போட்டிருக்காங்க. ஆக்சுவலாக நான் சொல்கிற கான்செப்ட் தான். அதில் வந்து பாயிண்ட்ஸாக இருக்கும், சில இடத்துல வந்து எக்ஸஸ் பாயிண்ட் கொஞ்சம் இருக்கும். உங்களுக்கு தேவையானதை நீங்கள் எடுத்துக்கோங்க பேஜ் பார்த்து. அதுமாதிரி நிறைய நோட்ஸ் இருக்குது, நான் கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தேன். நீங்கள் பாருங்கள். இன்னும் ஒரே ஒரு க்ளூ தரேன். என்னென்னா, யூபிஎஸ்சி லெவல் இருக்குது பார்த்தீங்களா, அதாவது யூபிஎஸ்சி லெவல்னால் அவ்வளோ படிக்க வேணாம், என்சர்ட்னு சொல்லுவாங்க, சிபிஎஸ்சி புக்கு. அந்த புக்கில் வந்து டேரெக்டாகவே இந்த பாயிண்ட்ஸ்லாம் நல்லா நீட்டாக கொடுத்துருக்காங்க. நான் வந்து அது நம்ம புக்கு லக்ஷ்மிகாந்த் புக் அவுட் சோர்ஸ் அப்படின்னு நான் எல்லாத்தையும் ரெஃபர் பண்ணி இங்கே பாயிண்ட்ஸ் எடுக்கிறேன். நீங்கள் வந்து அதில் பிடிஎஃபாக வேணுங்கிறதுனால அதில் போய் நீங்கள் வந்து வேணால் இந்த டைட்டில் நான் வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா மாதிரி கொடுக்குறேன். இந்த டைட்டில் வந்து தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி அந்த டைட்டிலை போய் நீங்கள் நெட்டில் போட்டு பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகே, சாரி எனக்கு நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதனால் வீடியோ அப்லோட் பண்ணால் பிடிஎஃப் அப்லோட் பண்ணால் லிங்க் வந்து ஓப்பன் ஆக மாட்டேங்குது, வேறு ஒன்றும் இல்லை. சரி, ஓகேப்பா, கிளாஸ்க்குள்ளே போயிடலாம். இந்தியா சிப்பாய் கிளர்ச்சி 1857, அதாவது சிப்பாய் கழகம் அப்படின்னு இதுக்கு பேர் சொல்கிறாங்க. சிப்பாய்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க கிழக்கிந்திய கம்பெனியில் வந்து சிப்பாய்களாக நம்ம இந்தியர்களும் வேலை பார்ப்பாங்க. ஸோ அந்த சிப்பாய்கள் மே 10, 1857 மீரட், இந்தியாவில் மீரட் அப்படிங்கிற இடத்துல நடந்த ஒரு போராட்டம் தான் இந்த இந்திய சிப்பாய் கிளர்ச்சி. இந்த போராட்டம் நடக்குது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சதும் பக்கத்தில் உள்ளவங்களாம் சப்போர்ட் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி இந்த கிளர்ச்சிக்கு தொடர்ந்து இந்தியாவில் சில இடங்களில் கிளர்ச்சிகள் நடந்தது. எங்கே மெயினாக மத்திய மலைப்பகுதிகளில் அதிகமாக நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. முக்கிய கிளர்ச்சிகள் எங்கெங்கே நடந்துச்சுன்னா, உத்தரப்பிரதேசம், உத்தரகாண்டம், மத்திய பிரதேசம், டெல்லி, குர்காவும், இங்கெல்லாம் தான் கிளர்ச்சிகள் நடந்திருக்காது. அந்த கிளர்ச்சி நடக்குதுன்னு தெரிஞ்சு சப்போர்ட் பண்ணி இங்கெல்லாம் கிளர்ச்சிகள் நடந்திருக்கு. இதனைத் தொடர்ந்து ஜூன் 20, 1858 குவாலியர் அப்படிங்கிற நகரில் ஏற்பட்ட வீழ்ச்சியினால இந்த கிளர்ச்சி முடிவுக்கு வந்துருச்சு அப்படின்னு சொல்றாங்க. சரி, இந்த கிளர்ச்சிக்கு ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்ச பிரச்சனை என்ன அப்படிங்கிறத அது பார்க்கலாம். ஓகே, இந்த கிளர்ச்சி நடக்கிறதுக்கு முக்கிய காரணம் அப்படின்னா, சிம்பிளாக இந்த கான்செப்ட் சொல்லணும்னா வச்சுக்கோங்களேன், சிப்பாய்கள் இருக்காங்களே, யார் அந்த சிப்பாய் வேலையில் இருந்தாங்களே, அதில் நம்ம இந்தியர்களும் வேலையிலே இருந்தாங்க. ஆங்கிலேயர்கள் படையில் சிப்பாய்களாக நம்ம இந்தியர்களும் இருந்தாங்க. அந்த ஸ்டேஜில் வந்து அந்த சிப்பாய்கள் எதிர்த்து சண்டை போட்டு ஒரு கிளர்ச்சி தான், போராட்டம் தான் என்னது இந்த சிப்பாய் கிளர்ச்சி அப்படின்னு சொல்லப்படுறது. ஆனால் இந்த ஒரு காரணம் தான் காரணமான, இது மட்டும் காரணம் அல்ல. இப்போ நம்ம சொல்லுவோம்ல, யாரையாவது அவன் என் கையில் மாட்ட மாட்டான்டா, ஏதாவது ஒரு விஷயத்துக்கு மாட்டட்டும் அவனை நவுச்சது அப்படின்னா என்ன, வெஞ்சன்ஸு. இதுக்கு முன்னாடியே அவன் ஏதோ நம்மள நிறையா பண்ணிட்டான், ஆனால் அவன்கிட்ட கரெக்டான விஷயம் மாட்டலை. அது மாட்டும் போது அவனுக்கு அந்த பழைய விஷயத்தையும் சேர்த்து வச்சு நொறுக்கி அள்ளிடலாம் அப்படின்னு நினைக்கிறோம் இல்லையா. ஸோ அதே மாதிரி தான் நம்ம ஆளுங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் மாட்டுச்சுன்னா அவங்கள பிடிச்சி போராட்டத்தில் இழுத்துடலாம் அப்படின்னு இருந்துட்டு இருந்தப்போ கிடைச்ச விஷயம் தான் இது. 1856 இது நடந்திருக்கும். அதற்கு முன்னாடி வந்து பழைய துப்பாக்கி இருக்காங்க, சிப்பாய்கள்லாம் என்ன கையில் வச்சுருப்பாங்க, துப்பாக்கி வச்சுருப்பாங்க. இந்த துப்பாக்கினால வந்த பிரச்சனை தான் இது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, தி பேட்டன் 1853 அப்படின்னு சொல்லி ஒரு மாடல், இது ஒரு மாடல் துப்பாக்கி. ஓகே, என்ஃபீல்டு துப்பாக்கி ஒன்று ஆங்கிலேய அரசு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். அந்த இதில் என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, இந்த கேப் இருக்குது இல்லையா, துப்பாக்கியோட கேப்பு, இந்த துப்பாக்கியோட கேப்பை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த உரையை எடுத்துட்டு அது உள்ளே வந்து குண்டு, அதாவது தோட்டாக்கள் அப்படி இல்லைன்னா வந்து வெடிமருந்து இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து அதுக்குள்ளே கொட்டணும். எப்படி இந்த உரையை கழட்டிட்டு அதுக்குள்ளே வெடிமருந்து கொட்டி அதுக்கப்புறம் சுட முடியும். இந்த துப்பாக்கியோட பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எவ்வளோ தூரம்னாலும் சுடும் அப்படிங்கிறதுனால இந்த துப்பாக்கி வந்து
மார்க்கெட்டில் அப்போ வந்துருச்சு. எப்படின்னா ஆங்கிலேயர்கள் படைக்கு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டாங்க. அப்புறம் என்ன இந்த விஷயம் இந்த மேனுஃபேக்சர் பண்ணுறாங்களே, உருவாக்குனாங்களே, இப்போ கூட திருப்பதியில் பிரச்சனை வந்துச்சு இல்லையா, நெய் யூஸ் பண்ணுறது வந்து இந்த கொழுப்பு யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி அப்போ வந்து எப்படியோ இந்த நியூஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டு என்னன்னு சொல்லினா, பன்றி பசு இருக்கு இல்லையா, அந்த ரெண்டுத்தோட கொழுப்பில் தான் இந்த மூடியே செஞ்சுருக்காங்க அப்படின்னு. ஆக்சுவலாக இந்த சிப்பாய்கள்லாம் வந்து அவங்களோட ப்ரொசீஜர், இந்த துப்பாக்கியை எப்படி ப்ரொசீஜர்னு பார்த்தீங்கன்னா, வாயால் கழட்டணும் அந்த உரையை கையாலலாம் கழட்ட முடியாது, வாயால் இப்படி கழட்டணும், வாயால் இப்படி பிடுங்கி அதுக்கப்புறம் அதுக்குள்ளே வெடிமருந்தை நிரப்பணும் அப்படிங்கிறது தான் அதோட ப்ராசஸ். அந்த துப்பாக்கியை அப்படி தான் உபயோகிக்க முடியும். அப்போ இவங்க நம்மளோட இந்துக்கள் மதத்திலையும் பசு தெய்வமாக மதிக்கப்பட்டது, அதுமாரி முஸ்லீம்களும் பசு வந்து தெய்வமாக மதித்ததுனால அந்த பசுவோட கொழுப்பில் செஞ்சது அதை வந்து நாங்கள் வாயில் வச்சு இது பண்ண மாட்டோம், அது புனிதமான ஒரு விஷயத்த நீங்கள் இந்தமாரி கொழுப்பில் செஞ்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லி அதை கொண்டு நீங்கள் செஞ்சுருக்கீங்க, இதை வந்து நாங்கள் பயன்படுத்த மாட்டோம்னு சொல்லி என்ன சொல்கிறாங்க, எதிர்ப்பு தெரிவிக்கிறது தான் இந்த கிளர்ச்சி. ஓகே, எதிர்ப்பு தெரிவித்தாங்க, இது என்ன ஆச்சு அப்படிங்கிறதெல்லாம் தான் சும்மா ஒரு ஜஸ்ட் ஒரு சின்ன பாயிண்ட்ஸாக பார்த்துட்டு வந்துருங்க. இது வந்து எங்கேயாவது யூஸ் ஆகும், அதனால தான். ஓகே, அதான் நம்ம இதுக்கு முன்னாடி நான் சொன்ன மாதிரி மென்மையான துளை கொண்ட ஒரு ப்ரௌன் பேஸு, அந்த தான் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ண துப்பாக்கி. அதை விட அதிக சக்தி வாய்ந்தது தான் இந்த என்ஃபீல்டு, அதுக்காக தான் இதை யூஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் இது எவ்வளோ தூரத்தில் இருந்தாலும் துல்லியமாக வேலை செய்யுது. நான் இதுக்கு முன்னாடி சொன்ன அதே பாயிண்ட்ஸ் தான்ப்பா. துப்பாக்கியில் வழக்கமாக தோட்டாக்களில் வந்து பன்றி கொழுப்பும் பசு கொழுப்பும் தடவி அந்த உரை இருக்கும். இது யாரை முஸ்லீம் வந்து அசுத்தமாக இருக்குன்னு கருதியிருக்காங்க. இந்துக்கள் வந்து இது புனிதத்தன்மை, எங்களோட தெய்வத்திற்கான பசு தெய்வத்திற்கு சமம், அதோட புனிதத்தன்மை போகுதுன்னு சொல்லி கருதிருக்காங்க. அவங்க என்ன பரிந்துரைச்சிருக்காங்க, ஃபர்ஸ்ட் வந்து உடனே போய் சண்டை போடலை, இதேமாதிரி பண்ணிட்டீங்களே அப்படின்னு சண்டை போடல. அவங்க போய் என்ன சொல்லியிருக்காங்க, நெய்யிலையோ இல்லை ஏதாவது ஒரு எண்ணெய் ஆயில் இருக்கு இல்லையா, ஏதோ ஒரு ஆயில்லையோ அதை வந்து மேக் பண்ணி எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்கு உடனே அவங்க சொல்லியிருக்காங்க, இல்லை இதெல்லாம் வந்து ஒன்றும் இது கிடையாது, இதெல்லாம் சும்மா வந்து எப்படி சொல்லுவாங்க, இதெல்லாம் வதந்தி, அதெல்லாம் ஒன்றும் உண்மை கிடையாது, அதெல்லாம் நம்பாதீங்க, இதெல்லாம் மூட நம்பிக்கை அப்படின்னு சொல்லி ஆங்கிலேயர்கள் சொல்கிறாங்க. ஸோ அதனால் முதல்ல வெளியிடப்பட்ட இந்த பன்றி கொழுப்பு, அந்த கொழுப்பு தடவப்பட்டதை வந்து இந்த நம்பிக்கை மக்கள்கிட்ட என்ன ஆகிட்டு வலுவடைஞ்சிட்டே இருந்துச்சு. ஓகே, நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த கிளர்ச்சிகள் நடக்குது இல்லையா, இந்த கிளர்ச்சி வந்து அந்த துப்பாக்கியில் கொழுப்பு இருந்துச்சு அப்படிங்கிறது மட்டும் காரணம் கிடையாது. இதற்கு முன்னாடியே பாதிக்கப்பட்ட சில காரணங்களும் ஒரு காரணம். அந்த காரணத்தை சும்மா அப்படியே ஒரு சம்மரி மாதிரி பார்க்கலாம். கிளர்ச்சிக்கான காரணத்தில் ஃபர்ஸ்ட் எடுத்தது என்ன, அரசியல் காரணம். டல்ஹவுசி அப்படின்னு ஒரு ஆளுநர் என்ன பண்ணுவார், நில இணைப்பு கொள்கை அப்படின்னு ஒரு திட்டத்தை போட்டிருப்பாரு. அந்த திட்டத்தை எதிர்க்கிற மக்கள் அவங்களாம் சில பேர் கோவமாக இருந்திருப்பாங்க. அதேமாதிரி பகதூர் ஷா அப்படிங்கிற ஒரு முகலாய பேரரசரை வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, அவரை தூக்கிட்டு பக்ருதீன் அப்படிங்கிறவரை போட்டிருப்பாங்க. அதனால பகதூர் ஷா வந்து ரொம்ப கோவம் அடைஞ்சிருப்பாரு. இது இல்லாமல் அவங்களால ரொம்பவே அவமதிக்கப்படுவார். ஸோ அதனால அவர் பட்ட அவமதிப்பு ஒரு காரணம். பொருளாதார காரணங்கள்னு பார்த்தீங்கன்னா வேலையின்மை, அதாவது அந்த மக்களோட லேண்டையே வேற ஒருத்தவங்க வச்சிருப்பாங்க, அது அந்த மக்களோட லேண்டு தான் அப்படின்னு அந்த மக்களுக்கே தெரியாது. ஸோ அவங்க தெரிய வரும்போது அவங்களோட நிலைமை என்ன, அவங்க வேலை இல்லாதவங்க அந்த ஸ்டேட்டில் வந்து அவங்கள தள்ளப்பட்டுரும். ஸோ அவங்க வந்து தங்களோட இடத்துக்காக, இது எங்கள் நிலம் தானே, அப்போ அது இருந்தால் எங்களுக்கு வேலை இருந்திருக்கும்ல அப்படின்னு சொல்லி போராடின, பட்டா உரிமை கோரி போராடினது தான் வேளாண்மை சம்பந்தமாக. அதன் பிறகு இராணுவ காரணங்கள்னு பார்த்தீங்கன்னா ஊதியம் வந்து சரியாக அது கரெக்டான ஊதியம் கிடையாது, பதவி உயர்வு எதுவுமே கிடையாது, அதுமாரியான சலுகைகள் எல்லாமே வந்து இவங்களுக்கு நம்ம இந்தியர்களுக்கு கிடைக்காம இருந்திருக்கும். அதனைத் தொடர்ந்து சட்டங்கள் தானே இப்போ பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அதில் முக்கியமான சட்டம்னு சொல்லப்போற 1854 இலவச தபால் சலுகை அப்படின்னு சொல்லி ஒரு சலுகையை நிறுத்தியிருப்பாங்க. எப்போ 1854 இலவச தபால் சலுகை அப்படின்னு சொல்லி இந்த இராணுவ வீரர்களுக்கு இருந்திருக்கும், அவங்களுக்கு அந்த சலுகையை நிறுத்தியிருப்பாங்க. 1854 வந்து தபால் சலுகையை நிறுத்தியிருப்பாங்க. அடுத்து 1856 வந்து வெளிநாட்டிலலாம் இருக்காங்க இல்லையா அந்த வீரர்கள், அவங்க வந்து வீக்காக இருக்காங்க, திறமை வந்து கம்மியாக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ஓய்வூதியம் கிடையாது அப்படின்ட்டாங்க. ஓகே, அப்படி சார் வெளிநாடுகளில் திறமை குறைவாக செயல்படும் சிப்பாய்களுக்கு ஓய்வூதியம் இல்லை அப்படின்னு சொல்லி எப்போ 1856 அறிவிக்கிறாங்க. ஸோ இது மாதிரிலாம் சொன்னால் என்ன ஆகுது, சிப்பாய்களுக்குள்ளேயும் கோவம் வரும் இல்லையா. ஸோ இதேமாரியான காரணங்களுக்காக ஆல்ரெடி சிப்பாய்கள் கோவத்தில் தான் இருக்காங்க. அந்த சமயத்தில் தான் இந்த 1856 இந்த துப்பாக்கியின் உரை வந்து கொழுப்பால் செய்யப்பட்டதுன்னு சொல்லவும் அவங்களுக்கு கோவம் தூண்டிட்டு. அது இல்லாமல் சமுதாய காரணங்கள் அப்படின்னு பார்த்தோன்னா சமூக சட்டங்கள் சில போட்டிருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் இந்தியாவில் வந்து வில்லியம் பென்டிக் பிரபு கவர்னராக இருந்தப்ப 1829 உடன்கட்டை ஏறுதல்னு சொல்லுவாங்க இல்லையா, அதாவது இப்போ ஹஸ்பண்ட் இறந்துட்டாங்கன்னா ஹஸ்பண்ட் எரிச்சு விடுறாங்க இல்லையா, அதுலேயே வந்து அவங்க மனைவியும் என்ன பண்ணிடணும், இறந்துடணும், அந்த நெருப்பில் இறங்கி இறந்துடணும். அப்படி மனைவி இறங்க விருப்பப்படலை அப்படின்னா மக்களே என்ன பண்ணிடுவாங்க, பிடிச்சி தள்ளி விட்டுருவாங்க. இது வந்து நம்மளோட
சமூகத்தில் இருந்துட்டு இருந்த ஒரு விஷயம். அது வந்து இப்போதைக்கு வந்து இந்தியாவில் நிர்வாகம்னு வராது இல்லையா, பிரிட்டிஷ் தானே இந்தியாவை நிர்வாகம் பண்ணுறாங்க. இப்படி பெண்களை வந்து உயிரோடு இருக்கிற ஒரு பொண்ணை வந்து இதுமாதிரி நெருப்பில் தள்ளுறது கொலை செய்வதற்கு சமம் அப்படின்னு சொல்லி பிரிட்டிஷ் அரசுக்கு கெட்ட பேர் வரும். இதுமாரி ஒரு பெண்ணை நெருப்பில் தள்ளி கொலை செய்வது பிரிட்டிஷ் அரசுக்கு கெட்ட பேர் வரும் அப்படிங்கிறதுனால இந்தியாவில் இந்த சிஸ்டத்தை தடை செஞ்சிடறாங்க. என்ன சிஸ்டம்? 1829 உடன்கட்டை ஏறும் வழக்கம் தடை அப்படின்னு சட்டம் போடுறாங்க. என்னது? உடன்கட்டை ஏறும் வழக்கம் தடை அப்படின்னு சட்டம் போடுறாங்க. ஏன் இவங்க இதெல்லாம் அதாவது நம்மளோட இதுக்குள்ள பாரம்பரியத்துக்குள்ள இவங்க ஏன் நுழைகிறாங்கன்னு சொல்லி மக்களுக்கு பாதி சந்தேகங்கள் பிளஸ் கோபம் வருது. அதே சமயம் 1850 ஜாதி குறைபாடுகள் நீக்க சட்டம் அப்படின்னு போடுவாங்க. அதாவது ஜாதியை ஏளனமா பேசுறாங்க இல்லையா, ஜாதி மேல் ஜாதி கீழ் ஜாதி, அந்த மாதிரி ஜாதி வேறுபாடு கிடையாது அப்படின்னு சொல்லி ஜாதி குறைபாடுகள் நீக்க சட்டம் அப்படின்னு ஒரு சட்டம் போடுறாங்க 1850. இது வந்து சில இந்துக்கள் வந்து எதிர்க்கிறாங்க இந்த விஷயங்களை. அதன் பிறகு இந்து விதவை மறுமண சட்டம் 1856. அதாவது மெயினா சொல்லணும்னா விதவை மறுமண சட்டம் அப்படின்னு சொல்லி ஒன்று போடுறாங்க. அதாவது விதவைகள் திரும்ப கல்யாணம் பண்ணிக்கலாம், கணவன் இறந்தாலும் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு சட்டம் போடுறாங்க. அது வந்து எங்களோட சமூக நீதிக்கே ரொம்ப எதிரான ஒரு விஷயம். நீங்க என்ன எங்களோட இதுக்குள்ளலாம் அதாவது சமய நீதின்னு சொல்றாங்க இல்லையா, இதெல்லாம் சமயங்கள் பொறுத்து தானே, எதுக்கு நீங்க சமய நீதிக்குள்ளெல்லாம் வரீங்க, இதுக்குள்ளெல்லாம் எங்களோட வழிபாட்டு இந்த ஒரு கல்ச்சருக்குள்ளெல்லாம் நீங்க தலையிடாதீங்கன்னு சொல்லி ஆங்கிலேயர்கள் மேல அதிகமாக கோவம் வருது. ஆனா இந்த சட்டங்கள் நம்மளுக்கு இப்போ பிற்காலத்தில் இப்போ வரைக்கும் நம்ம இதெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா. ஸோ அதான் அவங்களோட சில ஸ்கீம்ஸ் வந்து நம்ம இப்பயும் யூஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். பட் ஆனால் அது வந்த புதுசில் மக்கள்கிட்ட வந்து சில எதிர்ப்புகளை உண்டாக்குச்சு. இப்போ கிளர்ச்சின்னு ஒன்று நடந்துச்சு. அது ஏன் நடந்துச்சு, எதற்காக நடந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்தோம். ஓகே, இப்போ அந்த கிளர்ச்சிக்கு உண்டான காரணங்கள் பார்த்தீங்க. அந்த கிளர்ச்சியில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத ஷார்ட்டாக பார்க்கணும்னா, மங்கள் பாண்டே அப்படிங்கிற ஒரு பிராமண சிப்பாய் வந்து ஜார்க்கண்ட் மேஜரை வந்து சுட்டுட்டாரு. ஓகே, ஜார்க்கண்ட் மேஜரை சுட்டுட்டாரு. ஸோ அதில் லெப்டினன்ட் பாவ் அப்படிங்கிறவங்க படுகாயமுட்டார். ஸோ பாண்டேக்கு வந்து மரண தண்டனை கொடுத்துட்டாங்க. யாரும் இந்த மங்கள் பாண்டேங்கிறவர் சார்ஜென்ட் அப்படிங்கிற மேஜரை வந்து என்ன பண்ணுவாங்க, சர்ஜென்ட் மேஜரை வந்து சுட்டுட்டாரு. ஸோ இதனால அங்கே உள்ளவங்க படுகாயம் அடைஞ்சிருவாங்க. இப்போ இந்த மார்ச் 29 அந்த பாண்டேக்கு மரண தண்டனை கொடுத்துட்றாங்க. இதுக்கப்புறம் தான், ஏன்னா ஆங்கிலேயர்களை தாக்கிட்டாங்கன்னா ரொம்ப கோவம் வந்து அவங்க திரும்ப ஆரம்பிப்பாங்க இல்லையா. ஸோ அதே மாதிரி அதுக்கப்புறம் நிறைய இடத்துல கிளர்ச்சிகள் ஆரம்பிக்குது, வெடிக்குது. ஆங்கிலேயர்களுக்கும் இவங்களுக்கும் இடையே நிறைய சண்டைகள் உருவாகுது. ஸோ டெல்லியில் இருந்த காலப்படை வந்து அந்த மிரட் கிளர்ச்சியாளர்களோடையும் சேர்ந்துக்கிட்டாங்க. ஸோ இதனால இந்த கர்னல் ரிப்ளைம் அப்படிங்கிற ஆங்கில அதிகாரி என்ன பண்ணுவார், கொல்லப்படுவார். அந்த ரெப்ளியன் அப்படின்னு சொல்லி ரெப்ளியன் ஆக்ட் ஆஃப் 1856 இதை சொல்லுவாங்க. அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கர்னல் ரிப்ளியன் அப்படிங்கிறவர் கொல்லப்படுவார். ஸோ அதன் பிறகு ஆங்கிலேயரோட பங்களாலெல்லாம் தீ வச்சிருவாங்க. அதுக்கப்புறம் செங்கோட்டை வந்து கைப்பற்றிடுவாங்க இந்த கிளர்ச்சி மூலியமா. செங்கோட்டையை கைப்பற்றினதும் என்ன பண்ணுவாங்க, பகதூர் ஷாவோடது தானே, பகதூர் ஷாவுக்கு பதிலாக பக்ருதீன் போட்டிருந்தாங்க இல்லையா. ஸோ அதன் பிறகு அந்த பகதூர் ஷாவை அரசனா பிரகடனம் பண்ணிடுறாங்க. இதை தொடர்ந்து மத்திய இந்தியாவில் அந்த கிளர்ச்சி நடக்குது. இப்போ நம்ம பார்த்தது மிரட் ஏரியா. ஓகே, மிரட் ஏரியா டெல்லி அந்த இடத்த நம்ம பார்த்தோம். அடுத்து மத்திய இந்தியாவில் இந்த கிளர்ச்சி நடக்கும்போது அதை வந்து அடக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஆங்கிலேயர்களில் வந்து சார் ஹக்ரோஸ் அப்படிங்கிறவர், அது அவர் ரோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, ஹக்ரோஸ் அப்படிங்கிறவர்கிட்ட வந்து பொறுப்பு கொடுக்குறாங்க. யாரும் ஆங்கிலேயர்கள் ஹக்ரோஸ் அப்படிங்கிற ஒரு ராணுவ அதிகாரிகிட்ட இதை அடக்கணும் இந்த பிரச்சனை அப்படின்னு சொல்லி எங்க மத்திய இந்தியாவில். ஸோ இந்த மத்திய இந்தியா சைடில் தான் நம்ம படிச்சிருப்போம் இல்லையா, ராணி லக்ஷ்மி பாய், தாந்தியா தேபே, குன்வார் சிங், இவங்க அந்த 3 பேரும் வந்து அந்த ரோஸை எதிர்த்து போராடுவாங்க. அந்த ராணி லக்ஷ்மி பாய்லாம் ரோஸை எதிர்த்து போராடுவாங்க. ஸோ இந்த சமயத்தில் வந்து ரொம்ப போர் வந்து ரொம்ப அதிகமாக முத்தின சமயத்தில் என்ன பண்ணி விடுவார், அந்த ரோஸ் வந்து ஜான்ஸ் அப்படிங்கிற நகரம் வந்து, ஜான்சியோட ராணி தானே உங்களுக்கு லக்ஷ்மி பாய், ஜான்சி ராணி. அந்த ஜான்சி அப்படிங்கிற இடத்த என்ன பண்ணுவார், ரோஸ் வந்து கைப்பற்றிடுவார் போரில். எப்போ 1858 ஏப்ரல் 3. அதனை தொடர்ந்து ராணி லக்ஷ்மி பாய் என்ன பண்ணுவாங்க, தப்பிச்சு ஓடி போயிடுவாங்க. தப்பிச்சு ஓடி போய் எங்கே நுழைவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த தாந்தியா தோபே அப்படின்னு இருக்காங்க இல்லையா, அவர்கிட்ட போய் தஞ்சம் அடிவாங்க. ஸோ அவங்களோட சேர்ந்து என்ன பண்ணுவாங்க, போருக்கு தயாராவாங்க. அதேமாதிரியே அவங்க கூட சேர்ந்து போரும் பண்ணி குவாலியார் அப்படிங்கிற ஒரு இடம் இருக்கும். அந்த குவாலியார் அப்படிங்கிற இடத்த என்ன பண்ணுவாங்க, கைப்பற்றிடுவாங்க. அந்த கைப்பற்றுறாங்க பார்த்தீங்களா, அந்த கைப்பற்றி அந்த குவாலியார் அப்படிங்கிற இடத்துல வந்து இந்த நானா சாஹிப்பை பேஷ்வாவா பிரகடனம் செஞ்சுடுவாங்க. யாரை, நானா சாஹிப்பை பேஷ்வாவா பிரகடனம் செஞ்சுடுவாங்க. இந்த நானா சாஹிப்பு அவங்க பேர் யார், இவர் தாந்தியா தோபே, இவங்க எல்லாமே என்ன பண்ணுவாங்க, நம்ம ஜெயிச்சிட்டோம், ஆங்கிலேயரை ஜெயிச்சிட்டோம்டான்னு சொல்லி ஜாலியாக நல்லா ட்ரிங்க்ஸ் பார்ட்டி அது இதுன்னு வச்சு என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க. அதாவது ட்ரீட் கொண்டாடிட்டு இருப்பாங்க அவங்க ஆளுங்க எல்லாம். ஆனால் அந்த சமயம் பார்த்து ரோஸ் வந்து என்ன பண்ணுவார், படைகளோட உள்ள நுழைவார். ஸோ அதை இதேமாரி நம்மள்ட்ட அவர் வந்து நுழைகிறாரு, நம்மளை தாக்க வராரு அப்படின்னு சொல்லி இவங்க எல்லாத்தையும் எவ்வளோ சொல்லுவாங்க. ஆனால் எல்லாரும் அந்த ஒரு ஜாலி என்ஜாய்மெண்ட்டில் இருப்பாங்க. அது அப்புறம் பார்த்துக்கலாம், விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை அவங்கள எதிர்த்து ஒரே ஆளாக நின்னது யார், ராணி லக்ஷ்மி பாய். அவங்க தான் திரும்ப போய் என்ன பண்ணுவாங்க, அவங்க ஒரு ஆள் வந்து ஆண் வேடத்தில் போய் திரும்ப அவங்கள்ட்ட போரிடுவாங்க.
அப்பதான் வந்து என்ன சொல்லப்படுதுன்னா, ஒரு அந்த குதிரையோட ஒரு கால் வந்து தட்டப்பட்டு எதுலையோ தட்டப்பட்டு கீழே விழுந்தவங்க அதுக்கப்புறம் அவங்க முழிச்சே பார்க்கல அப்படின்னு சொல்றாங்க. அது குதிரையோட கால் எங்கேயோ இடிச்சு ஸ்லிப்பாகி கீழே விழுந்துட்டாங்க. கீழே விழுந்ததுல அவங்களுக்கு எங்கேயோ அடிபட்டிருக்கும், மண்டையிலயோ எங்கேயோ அடிபட்டிருக்க வேணும். அதுக்கப்புறம் அவங்க கீழே விழுந்தவங்க அதுக்கப்புறம் எழுந்திருக்கவில்லை அப்படின்னு சொல்லப்படுது. அந்த இறந்துட்டாங்க பாத்தீங்களா, அவங்க யாருன்னு அடையாளம் தெரியாத யாரோ ஒரு நபர் வந்து அவங்கள வெட்டிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த விஷயத்த வந்து யார் மெயினா பகிர்ந்திருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரொம்ப துணிச்சல் மிக்க ராணுவ தலைவர் அப்படின்னு சொல்லி இந்த ரோஸே இருக்காரு இல்லையா, இவங்களை எதிர்த்து போரிட்டாரு பாருங்க, இந்த ஹக்ரோஸ். இந்த ரோஸே வந்து அவரோட இதுல வந்து பதிவுல சொல்லியிருக்காரு, துணிச்சல் மிக்க ராணுவ தலைவர் அந்த லட்சுமிபாய் மட்டும்தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவங்க வேற யாருமே அங்க கிடையாது, அவங்க தான் என்னை எதிர்த்து கடைசி வரைக்கும் போராடிட்டே நின்னவங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ நம்ம தலைவர்களோட ஒரு எப்படி சொல்றது, அவங்க வந்து முன்னாடி நின்று அவங்க பண்ணாததுனால கூட ஒரு காரணம்னு சொல்றாங்க இந்த கிளர்ச்சி தோல்வி அடைவதற்கு. அதாவது நம்ம தலைவர்கள் யாரும் முன் வரவில்லை அப்படின்னு சொல்றாங்க. சும்மா ஆளுங்களை விட்டுட்டு அவங்க போய் சேஃப்டியா ஜாலியா இருந்துட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதுக்கு ஒரு பெரிய எக்ஸாம்பிளா அந்த ரோஸே அவரோட பதிவு இருந்திருக்கு. துணிச்சல் மிக்க ராணுவ தலைவர் வந்து ஜான்சி ராணி லட்சுமிபாய் மட்டும்தான் அப்படின்னு சொல்லி அவர் பதிவும் பண்ணியிருக்காரு, மற்றவர்கள் யாரும் இல்லைங்கிற மாதிரி பதிவு பண்ணியிருக்காருன்னு சொல்றாங்க. ஓகே, அந்த ஃபர்ஸ்ட் லட்சுமிபாய் வந்து ஒரு இடத்த இது பண்ணி கொடுத்தாங்க இல்லையா, யாரு, அந்த நானா சாஹிப் பேஷ்வாக்கு கொடுத்தாங்க இல்லையா. ஸோ அந்த இடத்துல இருந்து அந்த தாந்தியா தோபே அப்படிங்கிறவர் என்ன பண்ணுவாரு, இந்த ஜான்சி ராணி இறந்துட்டாங்கன்னு தெரிஞ்சதும் அவர் என்ன பண்ணுவாரு, பள்ளத்தாக்கு, அந்த சாம்பல் பள்ளத்தாக்கு அப்படிங்கிற இடத்துக்கு தப்பிச்சு ஓடுறாரு. அங்க வந்து மர்னா சிங், அவர் பேர் வந்து மான்சிங். ஓகே, மான்சிங் அப்படிங்கிற ஒருத்தவர், மர்னால சாரி மான்சிங் அப்படிங்கிற ஒருத்தவர்னால இவர் காட்டி கொடுக்கப்படுகிறார். அவர் அங்கதான் இருக்காருன்னு சொல்லி சொன்னது யாரு, மான்சிங் அப்படிங்கிறவர். அவர் காட்டி கொடுத்ததுனால அந்த தாந்தியா தோபையை என்ன ஆயிட்டாங்க, தூக்கில போடப்பட்டார். கடைசியில் இந்த குவாலியார் பகுதியை என்ன பண்ணிட்டாங்க, அந்த ஆங்கிலேயர்கள் கைப்பற்றிடுறாங்க. இந்த குவாலியார் பகுதி கைப்பற்றியதோடு இந்த போர் வந்து என்ன ஆயிட்டு முடிவுக்கு வந்தது அப்படின்னு சொல்றாங்க. ஓகே ஓகே, கொஞ்சம் ஃபாஸ்டா போறதுனால இதாயிட்டு, எனக்கு த்ரோட் ப்ராப்ளம் இருக்கிறதுனால விட்டு விட்டு சொல்லியிருக்கேன். அண்ட் நெக்ஸ்ட் கிளாஸ் கிளியரா பார்க்கலாம். அதை தொடர்ந்து எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க, அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம அடுத்தது வந்து இந்திய அரசு சட்டம் பார்க்கலாம். இது ஜஸ்ட் ஜென்ரலாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க, இது ஐஎன்எம்ல தான் டீப்பாக வரும். இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிற சட்டத்துக்கு ஹெல்ப் ஆகுங்கிறதுனால மேலோட்டமாக முடிஞ்ச அளவுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஓகே, தேங்க்யூப்பா.